ப்ரோமோ தமிழ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை செய்தியில் நடந்துச்சுன்னா விஜயா சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிறாங்க. அப்போ முத்து விஜயாவை சாப்பிட வைக்க என்ன பண்ணுறாருன்னா ஒரு பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வராது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கதையை கட்டி விடுறாரு. இந்த பிரியாணி சாதாரண பிரியாணி இல்லை, இது ஒரு பிரசாதம். என் ஃப்ரெண்டு வீட்டில் சாமி கும்பிட்டாங்க, அவன் கொடுத்த பிரியாணி. இந்த பிரியாணியை சாப்பிடும்போது என்ன வேண்டிக்கிறோமோ அது அப்படியே பழிக்குன்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அண்ணாமலை வந்து, கேட்டியா விஜயா, மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே பழிக்குமா? உனக்கு ரவி திரும்ப வரணும்ல, அப்போ அதை மனசில் நினச்சிட்டு இந்த பிரியாணியை சாப்பிடுன்னு சொல்கிறாரு. விஜயாவும் சமாதானம் ஆகி வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போதாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. மனோஜ் முத்து யதார்த்தமாக பேசும்போது மலேசியான்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னு விஜயாக்கு ரோஹினியோட அப்பா ஞாபகம் வந்தது. ஆமாம் ரோஹினி, நான் பிரச்சனை இல்லை, மறந்துட்டேன். உங்கள் அப்பா ஏன் இன்னும் வரல, அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதை கேட்டு ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகுது. சமாளிப்பாங்க. தெரில, எங்கள் அப்பா கால் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ விஜயாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன ரோஹினி விளையாடுறியா? அன்னைக்கு உங்கள் அப்பா ஃப்ளைட் ஆகிட்டான்னு சொன்னல, அப்போ ஏன் இன்னும் வராமல் இருக்காரு? நீ சொல்கிற கதை எதையுமே நம்புற மாதிரி இல்லை, ஒரே மர்மமாக இருக்குன்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. முத்து வேற இடையில ஏற்றி விடுவாரு. சரி, அப்பா தான் வரல, உங்க மாமாவாச்சும் வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ரோஹினிக்கு என்ன பதில் சொல்றேன்னே தெரியல. கடைசி அண்ணாமலை தான் காப்பாத்துறாரு. சரி விஜயா, சாப்பிடும் போது எந்த பிரச்சனையும் வேணா, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் நடக்குனா விஜயா வந்து ரோஹினியை பார்த்து பேசுறாங்க. ரோஹினி, உண்மையை சொல்லு, உனக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு அப்பா இருக்காரா, இல்ல எல்லாமே உன்னோட கற்பனையா? போய் சொல்லி சும்மா என்னை ஏமாத்திட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. அதை கேட்டு ரோஹினிக்கு பயங்கர ஷாக் ஆகும். ஐயோ அத்தை, நான் ஏன் தப்பெல்லாம் பண்ண போறேன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். எங்க அப்பா பிசினஸ்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாரு, அதனால தான் வர முடியாம போயிருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனா விஜயா விட மாட்டாங்க. சும்மா இந்த கதையை சொல்லிட்டு இருக்காத, அப்படி என்ன உங்க அப்பா பெரிய பிஸியா இருக்காரு, என்ன மலேசியா நாட்டுக்கே அதிபதியா இருக்காதா, சொந்த பொண்ணு வாழ்க்கைக்காக கொஞ்சம் நேரத்தை கூட ஒதுக்க முடியாதான்னு சொல்லி கண்டபடி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா ரோஹினி வந்து அழுது சமாளிக்க பார்ப்பாங்க. ஆனா விஜயா அதுக்கும் ஏமாற மாட்டாங்க. இங்க பாரு, அழுது நாடகம் போற வேலையெல்லாம் இனி என்கிட்ட வேணாம், ஒழுங்கா அவங்க அப்பா உடனே கிளம்பி வர சொல்லு, இல்லைன்னா என் நடவடிக்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கும், மனோஜ் கஷ்டப்படுவேன்னு கூட பார்க்க மாட்டேன், உன் நிலைமை ரொம்ப மோசமாயிருன்னு சொல்லி மாட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்குனா மீனா வந்து முத்துட்ட விசாரிப்பாங்க. எங்க உண்மையை சொல்லுங்க, இந்த பிரியாணியை கடையில தானே வாங்கிட்டு வந்தீங்க, அத்தையை சாப்பிட வைக்க தானே இப்படி ஒரு கதையை சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. முத்தும் கடைசியில் ஒத்துப்பாரு. ஆமா, எங்க அம்மாக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன், எனக்கு முத சாப்பாடு கொடுத்ததே எங்க அம்மா தான், அவங்க சாப்பிடாம இருக்கிறது எப்படி என்னால் தாங்கிக்க முடியும், கொஞ்சம் எமோஷனலா பேசுறாரு. அதோட சீரியலே முடிச்சிருந்தாங்க. நாளைக்கு நடக்க போறது சின்னதா ப்ரோமோ மாதிரி கட்டியிருந்தாங்க. அதுல ரோஹினி என்ன பண்றாங்கன்னா பிரவுன் மணியை தாய்மாமனா நடிக்க திரும்ப வீட்டுக்கு கூட்டு வராங்க. பிரவுன் மணியும் வீட்டுக்கு வந்து ஒரு கதையை அவுத்து வர்றாரு. ரோஹினி, உங்க அப்பாவோட பார்ட்னர்ஸ் எல்லாம் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணி உங்க அப்பாவை நல்லா ஏமாத்திட்டாங்கம்மா, அவங்க பண்ண காரியத்தால உங்க அப்பா வந்து இப்ப மலேசியால ஜெயில இருக்காருமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை கேட்ட விஜயா, மனோஜ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆறாங்க. அதோட அந்த ப்ரோமோவும் முடிஞ்சுங்க. இன்னைக்கு சீரியல் பார்க்க சூப்பரா இருந்துச்சு. இந்த ரிவ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ அதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொன்ன சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.